வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் இந்த பேஸ்கட்டோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 1ல் எவ்வளோ கட் பண்ணோம், எத்தனை லைன் பேஸ் போடணும் அப்படின்றத, எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணணும் அப்படின்றத எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்போம். பேஸும் எத்தனை லைன் போடணும், எப்படி போடணுன்றத சொல்லி கொடுத்துருப்போம். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? இப்போ பார்ட் 2, இதுக்கப்புறம் பேஸ்கெட்டை எப்படி வளர்த்துறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், 40 லைன் நம்ம போட்டிருக்கோம். 40 லைன் போட்டுருவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த ஒயரை நம்ம கிராஸ் நாட்டாக மாற்ற போகிறோம். இப்போ அது எங்கே மாற்ற போகிறோம், எப்படி மாற்ற போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இப்போ இதான் ஃபஸ்ட்டு நாட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10வது நாட்டும் 11வது நாட்டையும் நம்ம ஒரு நாட் போட போகிறோம். 10 11 அந்த 2 நாட்டில் இருக்கிற ஒயரையும் வச்சு ஒரு நாட்டு போட போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறமா இப்போ இந்த 11லேருந்து 11 அந்த போட்ட நாட்டு 11 12 13 14 15 16 17 18 19 20 21 20 21 அந்த 2 ஒயரையும் வச்சு 2 நாட்டில் ஒரு ஒயர் மேலே போகும். அந்த ஒயரை வச்சு நம்ம ஒரு நாட் போட போகிறோம். அப்படி போடும்போது அடுத்தது 30 31. அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 10 11 இந்த பக்கம் கவுண்ட் பண்ணா 10 11. சரிங்களா? இப்போ பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 2 ஒயரை சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா அந்த 11 ஆரம்பிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ நமக்கு 20 21. சரிங்களா? அடுத்தது திரும்பவும் அது மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சரிங்களா? நம்ம இதே மாதிரி நாட் போட்டாச்சு. இதே மாதிரி இந்த பக்கமும் போடணும். நான் போடுறத உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். அடுத்தது இப்போ சைடில் என்ன பண்ணோம், நம்ம 18 நாட் போட்டுருவோம். இது எதனால 18 லைன் போடணும் அப்படின்னா, இது நம்ம 2 ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஒயர் 2 நாட்டில் போகிற ஒயரை ஒரு நாட்டில் ஒரு ஒயர் போகும். அந்த ஒயரை 2 நாட்டு ஒயரை ஒரு ஒயராக கிராஸ் நாட்டாக மாற்ற போகிறோம். அதனால நம்மளுக்கு இந்த பக்கம் ரெட்டைப்படையில் இருந்தால் தான் சரியாக இருக்கும். அதனால பேஸ் போடும்போது நம்ம ஈவன் நம்பர்ஸில் பேஸ் போடணும். 12 14 16 அப்படின்னு நமக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஒயர் மெஷர்மெண்ட்டும் எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பேஸும் ரெட்டைப்படையில ஆட் நம்பர்ஸில் போடாமல் ஈவன் நம்பர்ஸில் போடணும். நம்ம நார்மலாக 11 போட்டால் இந்த பக்கம் சென்டர் லைனு, இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5 போடுவோம். அது மாதிரி போடாமல் ஈவன் நம்பர்ஸில் போடணும். சரிங்களா? இது கண்டிப்பாக ஆட் நம்பர்ஸில் போடக்கூடாது. ஈவன் நம்பர்ஸில் தான் பேஸ் போட்டால் தான் இந்த பேஸ்கெட்டு நல்லா வரும். இப்போது நம்ம இங்கே 16 லைன் பேஸ் போட்டிருக்கோம். அதை 2 நாட்டில் இருந்தால் ஒரு ஒயருங்களும் நமக்கு இங்கே 8 நாட்டு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 2 நாட்டு எடுத்து போடுறோம். ஒரு நாட்டு போட்டுக்கிறோம். இந்த நாட்டு நமக்கு இந்த மாதிரி 50-50 ஒயரில் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த சைடில் போடுற அந்த 8 நாட்டும். அதுக்கப்புறமா 3வது நாட்டும் 4வது நாட்டில் போகிற ஒயரையும் எடுத்து வச்சு போடணும். இது நம்ம சைடு போர்ஷன் போடுறோங்க. 2 போடுறது, ஃப்ரண்ட் போர்ஷனில் போடலை.
சரிங்களா? இது சைடுல போடும். அடுத்தது 5 6 அப்புறம் 7 8 அப்புறம் 9 10 11 12 இந்த பக்கம் வர்றது எல்லாமே இந்த மாதிரி 50-50 ஒயர்ல போடுற அந்த நாட்டு தான் வரும். இப்போதைக்கு அந்த நாட்டு தான் வரும். அப்புறம் 13 14 அடுத்தது 15 16 நம்ம 16 லைன் பேஸ் போட்டோம். இந்த 16 15 16 இப்போ நம்ம இந்த கார்னர் டு இந்த கார்னர் போட்டாச்சு. இப்போ பாருங்க 1 2 3 4 5 6 7 8 நாட்டு நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணல. 8 நாட். இப்போ இந்த சைடு போடுறோம். புரியணுன்றதுக்காக நான் திரும்பவும் ஒன் சொல்லி தரேன். இப்போ இதான் ஃபர்ஸ்ட் நாட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 10 11 நம்ம சேர்த்து வச்சு ஒரு நாட் போட போகிறோம். அந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட்டு போட போகிறோம். அதை கவனித்து கவுண்ட் பண்ணி போடுங்க. இப்போ போட்டுட்டோம். அதே மாதிரி போடும்போது இதுக்கு நேர்க்கா இங்கே கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னும் பார்த்துக்கோங்க. இந்த 2 நாட்டுக்கு இந்த பக்கமும் கரெக்டாக நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்க. இந்த 10 11 போட்டோம். இங்கேயும் 10 11 போட்டோம். அப்போ நம்ம கவுண்ட் பண்ணது கரெக்டுன்றது இது மூலமாகவும் நம்ம ஒரு வெரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது 20 21 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அதை 20 21 இப்போ போடும்போது பாருங்க கரெக்டா அதே இந்த 2 நாட். சரிங்களா? இப்போ நம்ம இந்த நாட்டு 11 12 13 14 15 16 17 18 19 20 21. சரிங்களா? நம்ம போட்டது கரெக்டானோ ஒரு வேலை இந்த பக்கம் ஒரு நாட் தள்ளியோ அந்த பக்கம் ஒரு நாட் தள்ளியோ போட்டோம்னா நம்ம சரியா போட்டிருக்கோம்மா அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆயிடும். கரெக்டா போட்டிருக்கோம். இல்லைன்னா இங்க எப்படி வருது ஒரே கவுண்டிங் தானே, இங்க ஏன் ஒரு நாட் தள்ளி வருதுன்றத நம்ம பேஸ்லயே இதுக்கப்புறம் பேகை வளர்த்திட்டு நம்ம சரி பண்றதை விட இப்பயே பார்த்துக்கலாம். இதை பாருங்க, இதுக்கு நேர்க்கா இதுக்கு நேர். இப்போ அடுத்தது 20 21 போட்டோமா? 30 31 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இந்த பக்கம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பாருங்க. இந்த 2 நாட் கரெக்டா வந்துடும். சரிங்களா? பாருங்க இதுக்கு கரெக்டா இதுக்கு நேர்க்கா கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணியாச்சு. இந்த சைட்ல நம்ம திரும்பவும் 2 ஒயர் எடுத்து ஒவ்வொரு நாட்டு போட போறோம். இந்த பக்கமும் நம்மளுக்கு 8 நாட்டு கிடைக்கும்.
16 ஒயர் போட்டோம், பேஸ் போட்டோம் இல்லைங்களா, 16 ஒயர் வரும். அந்த 16 ஒயருக்கும் எடுத்து 2 ஜாயின் பண்ணி போடும்போது நமக்கு சைட் வாலில் 8 நாட்டு கிடைக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம பேஸ் போட்டது ஸ்ட்ரெயிட்டில் போட்டோம். இப்போ நம்ம இதை கிராஸ் நாட்டாக மாற்றுறோம், அது ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் மாற்றுறோம். அதனால நமக்கு இந்த பேட்டர்னில் நம்ம போடுறோம். நம்ம பேஸ்கெட்டு போட்டு மேலே வளர்த்தும் போது உங்களுக்கே தெரியும் அது என்ன பேஸ்கெட்டுன்னு. பாருங்க, இந்த சைடில் நம்ம 16 லைன் போட்டதை 2 ஒயராக ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன். 1 2 3 4 5 6 7 8 நாட் வந்தது. அந்த 8 நாட்லேருந்து இப்போ நம்ம 2 போடும்போது நம்மளுக்கு கிராஸ் நாட்டாக மாறி இருக்கும் அந்த 8 நாட்டு. அதுலேருந்து போகிற ஒயரை அந்த 2 ஒயர் இன்ட்டுவாக வர இடத்துல மட்டும் நம்ம போட்டால் 2வது லைனில் 7 நாட்டு கிடைக்கும். 3வது 6 5 4 3 2 1ன்னு இப்படி கிடைக்கும் நம்மளுக்கு. சைட் வாலில் மட்டும்தான் இந்த மாதிரி போடணும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 8 நாட்டில் நம்மளுக்கு 8 இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த கிராஸ் நாட்டை இன்ட்டு இந்த 8 நாட் போட்டோம். 8ல் இந்த ஃபஸ்ட் ஒயர் அதுக்கப்புறம் மேலே இன்ட்டுவாக இருக்கிற போடும்போது 7 6 5 4 3 2 1ன்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம இன்ட்டுவாக வர இடத்துல சைட் வாலில் மட்டும் போட்டுட்டோம். இப்போது இந்த மாதிரி போட்டதுக்கு நமக்கு எல்லாமே இந்த நாட்டு 50-50 ஒயரில் தான் கிடைக்கும். சரிங்களா, இது 50-50 ஒயரில் தான் கிடைக்கும். இந்த இங்கே நம்ம 40 நாட் போட்டதில் இந்த 10 11 அதுலேருந்து 20 21 30 31 அப்படின்ட்டு 3 இதுவாக 3 நாட்டு இன்ட்டு இந்த 10 11ல் போகிற ஒயர் 2 ஒயரையும் சேர்த்து இன்ட்டு போட்டிருக்கோம். அதே மாதிரி 20 21 30 31ல் இன்ட்டு ஷேப் அந்த 2 நாட்டில் போகிற ஒயரை சேர்த்து வச்சு இன்ட்டுவாக போட்டிருக்கோம். அப்போ நம்மளுக்கு இங்கே இது மாதிரி கிடைக்கும். நீங்களும் இது வரைக்கும் போட்டுடுங்க. எப்படி போட்டிருக்கோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் போட்டுட்டு நம்ம பார்ட் 3ல் அடுத்தது இந்த பேஸ்கெட்டு இதோட நமக்கு பேஸ் முடிஞ்சிடுச்சு. ஹைட்டு வளர்த்துறது தான், அது எப்படி வளர்த்த போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். இது வரைக்கும் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ இல்லை கமெண்ட்டில் கேளுங்க. நான் அந்த எங்கே உங்களுக்கு டவுட் வந்திருக்கோ அதை ரெக்டிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஹேண்ட் கிராஃப்ட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு நியரஸ்ட்டாக கிடைக்கலன்ற பட்சத்தில் ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ணி ஆகணும். வேறு நமக்கு தேவை இந்த மெட்டீரியல் அது கிடைக்கல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேளுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மெட்டீரியல் வேணும்னாலும் எங்ககிட்ட இருந்தால் உடனுக்குடனே நாங்கள் அதோட ரேட்டும் சொல்லி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக அந்த ரேட்டு பரவாயில்ல, ரேட்டு ரீசனபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை எங்களுக்கு அந்த மெட்டீரியல் என்கிட்ட இல்லை, நான் அரேஞ்ச் பண்ணி 1 or 2 டேஸில் தருவேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமிங் ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு நான் போடுற அந்த மாடல் பிடிச்சிருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். தேங்க்யூ.